ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் எம்மியான ஜூஸியான ஜம் ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஜம் ஸ்வீட் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் வந்துட்டு 1 லிட்டர் எடுத்துக்கலாம். ஃபுல் க்ரீம் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நிறைய பன்னீர் குவான்டிட்டி கிடைக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்த 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை வந்துட்டு ஒரு பால் காய்க்கிற பாத்திரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பால் எடுத்து அதில் வச்சுட்டு அது பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரொம்பவே கொதிக்க விட்டுடக்கூடாது. இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகரும் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஆட் பண்ணி தான் பாலை தெரிய வச்சு பன்னீர் தயார் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பால் வந்து பொங்கி வந்துடுச்சு. இதுவே சரியான பதம். இதுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஆற விட்டுக்கோங்க. அப்போ தான் பன்னீர் வந்து நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி ஒரு சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச வினிகர் மிக்ஸ் அதில் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் பால் தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கொஞ்சம் கவனித்து பண்ணணும், பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா பால் அப்போ தான் நல்லா முழுமையாக திரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு வினிகர் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தண்ணி தனியாக பால் தனியாக நமக்கு பிரிஞ்சு கிடச்சிருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டி எடுக்கணும். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு அது மேலே ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் இருக்கு இல்லைங்களா, பால் திரிய வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும் தண்ணி தனியாக பால் தனியாக எப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு ரன்னிங் வாட்டர் ஊற்றி 2 டைம் வந்துட்டு அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ண வினிகருடைய ஸ்மெல் வந்துட்டு நம்மளுடைய ஸ்வீட்டில் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது பன்னீர் வந்து நம்ம அலசிட்டோம். இது கூட வந்துட்டு நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப ரஃப்பாக போட்டு புழியக்கூடாது. கொஞ்சம் ஸ்மூத்தாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்லேயோ இல்லை கவுண்டர் டாப்லேயோ நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய பன்னீர் வந்து சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பன்னீர் வந்து நம்ம செஞ்சு சமையலுக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம ஸ்வீட்க்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த பன்னீரை ஒரு டோ மாதிரி நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய உள்ளங்கை வச்சு நல்லா நீட் பண்ணணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நீட் பண்ணணும். இப்படி உதிரியாக இருக்க பன்னீரை ஒரு சாஃப்டான டோவாக நம்ம மாற்றணும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நீட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். நம்ம எடுத்திருக்க பன்னீருடைய குவான்டிட்டியை பொறுத்து தான் நம்மளுடைய டைமிங்கும் இருக்குது. நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் பண்ணேன். எனக்கு ஒரு சாஃப்டான டோ கிடச்சிச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோ வந்துட்டு உங்களுக்கும் கிடைக்கணும். நம்மளுடைய டோ வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஈர துணி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் பன்னீர் வந்து நல்லா காஞ்சி போகாமல் சாஃப்டாகவே நமக்கு இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு தேவையான ஜீரா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையும் தண்ணியும் கரைஞ்சி கொதிச்சு வந்தால் மட்டும் போதும். பாகுப்பதம் எதுவும் தேவைப்படாது. இப்போ இந்த கொதிக்கிற டைமில் நம்ம வந்துட்டு பன்னீர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஷேப்புக்கு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடை மாதிரி ஷேப்பில் ரவுண்டாக தட்டி வச்சுருக்கேன். இதுக்கு உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா இந்த ஷேப் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்க்கரை பாகு வந்து கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற சர்க்கரை பாகில் நம்மளுடைய பன்னீரை ஆட் பண்ணும்போது தான் நமக்கு சூப்பர் குவாலிட்டியில் பன்னீர் ஜாமுன் வந்து கிடைக்கும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்வீட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பன்னீருமே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டேன். இந்த பாத்திரம் நான் எடுத்துருக்கிறது ரொம்பவே சின்னதாக இருக்குது. இது வந்துட்டு இன்னும் சைஸ் பெருசாகும். அப்போ வந்துட்டு இடம் பத்தாது வேகிறதுக்கு. அதனால் நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பன்னீரை சுகர் சிரப்பில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா திருப்பி விட்டு ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பன்னீர் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக தயாராகிருக்கும். இப்போது நம்ம அதுக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு
வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. இந்த சமயத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. அப்போ அதோடைய கன்சிஸ்டன்சி மாறி போயிடும். இப்போ வேணும்னா ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இதுதான் சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆற விட்டதுக்கப்புறம் நல்லாவே கெட்டிப்பட்டுடும். இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டுடணும். அதே மாதிரி நம்ம பன்னீரும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ரெண்டுமே ஆறினதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு நம்மளுடைய பன்னீரை சென்டரில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும் போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ணி ரசகுல்லாஸும் பண்ணலாம். உங்களுக்கு சூப்பர் ஜூஸியாக சாஃப்டான ரசகுல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய பன்னீர் வந்து 2 ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு ஆற வச்ச பால்கோவா இருக்கணும், நல்லா ஆறி இருக்கணும். அதை வந்துட்டு இது நடுவில் வச்சு நல்லா ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து மூடிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பர் எம்மியான ஜம் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பாதியாக கட் பண்ணி தான் விற்பாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரியே ஒரு நைஃப் வச்சு பாதியாக சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பர் எம்மியான ஜம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அலங்காரத்துக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூவும் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரியே சேர்த்துக்கோங்க. இல்லை வேறு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியான சாஃப்டான ஜம் ஸ்வீட் ரெடியாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை எனக்காக வீட்டில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்வீட் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள்.